இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ண பிறகு அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பிசாசின் வல்லமைகளை அகப்பட்டவர்களை விடுதலையாக்கினார். முதிர்ந்த குமாரர்களுடைய வெளிப்பாடு இதுதான். நாங்க மெச்சூர்டா இருக்கோம் சன்ஷிப்ல அப்படின்னா, நன்மை செய்கிறவர்களாய் சுற்றித் திரிவீங்க. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கி இந்த மந்த்லி கேதரிங் நீங்க எதிர்பார்ப்போட இருப்பீங்க, எக்ஸைட்டடா இருப்பீங்க. மந்த்லி கேதரிங்ல முக்கியத்துவம் என் இதயம் எப்போதுமே எதிர்பார்க்குது, நான் விருப்பப்படுவேன், காத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு யாரேனும் மந்த்லி கேதரிங்க குறித்து ஒரு சில வார்த்தைகள் உங்க இருதய துடிப்ப சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். இந்த சீசன் ஃபுல்லாவே நம்ம குமாரத்துவத்துல வளர்றது, பிதாவை அறிவதும் குமாரத்துவத்தில் வளருவதும் தான் பார்த்துக்கிட்டே வரோம். போன மாதம் ஞாபகம் இருக்குல்ல, பிதாவை யாருக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு பார்த்தோம். இயேசு ஞாபகம் இருக்குல்ல, யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. அதே போல இந்த முறை நம்ம பிதாவை அறிந்து குமாரத்துவத்தில் வளரணும். மனக்காயங்கள் குணமாக்கப்படும். அவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க அப்பாவை. உங்களுக்கு தெரியும், நான் பிரான்ஸ்ல இருக்கேன். இந்த நாட்கள்ல இங்க வந்து இப்ப கிட்டத்தட்ட பிரான்ஸ் வந்து 4.5 வருஷம் ஆச்சு. நல்ல இப்ப ஜோயே ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டாங்க மூத்தவங்க. அவங்க ஸ்கூல் போய் இப்போ 1 வருஷம். 3 வயசுல போனாங்க. இப்ப அவங்களுக்கு 4 வயது ஆக போகுது. ஒவ்வொரு நாளும் காலையில என் மனைவி வேலைக்கு போவாங்க. அடுத்தது நான் ஜோயேவை ரெடி பண்ணி கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவேன். ஜோயே ஸ்கூல்ல விடுற வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. க்ளோஸ் குரூப்ல அனுப்பியிருப்பேன். சிலவங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல என்னுடைய இதுல இருந்திருந்தீங்கன்னா அதுல ஒரு வீடியோ பார்த்திருக்கலாம். அப்படி ஜோயேவை இன்னைக்கு காலையிலே நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு என்னுடைய படியில, வீட்டு படியில கீழே இறங்குனேன். நாங்க இருக்கிற மாடியில இருந்து. அந்த ஜன்னல் வழியா நாங்க இறங்கும்போது ஒரு அழகான ரோஜா பூ என் கண்ணுல தென்பட்டுச்சு. இந்த சீசன் நிறைய இடங்கள்ல பூக்கள் மலர்ந்திருக்கு. ஆனா அந்த பூவ நான் பார்த்தோனே எனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் மலருது. அப்ப உடனே எனக்குள்ள என் ஆவியில் ஒரு சத்தம். நம்ம எல்லாருக்குமே ஆவியில காது இருக்குதானே? இயல் ஒரு சத்தம் கேக்குது. நான் எப்படி ஜோயேவுக்கு ஒவ்வொரு நாளும் என் மகளுக்கு அதிசயாவுக்கு நான் வந்து காலையில உடுத்து வித்து சந்தோஷமா ஸ்கூல் கூட்டிட்டு போய் விடுறேனோ, அதே மாரி அந்த அழகான பூவ நான் பார்க்கும்போது, இயேசு சொன்ன அந்த வரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பரமபிதா புஷ்பங்களை உடுத்து வைக்கிறார். காலையிலேயே எனக்கு ஒருவித தெய்வீக தருணம். வீட்டில் திரும்ப வந்து அந்த பூவ ஒரு எட்டு பார்த்துட்டு போனேன். எவ்வளவு அழகா நீங்க உடுத்திருக்கீங்க. ஒவ்வொரு இதழ், நிறம், வாசனை. இப்ப நம்ம ரெடி ஆகி பெர்ஃப்யூம் எல்லாம் போடுப்போம். என் பிள்ளைய ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வித வாசனை போடுவோம்ல, பேபிக்குரிய கொலோன். பூக்கு டாடி கொலோன் போட்டிருக்காரு பாருங்களேன், வாசனை. ஃப்ரேக்ரன்ஸ். இப்ப ஷர்மி ஒர்க்ல இருந்து வந்தோடனே சின்ன மகளை கொடுத்துட்டு நான் ஒரு எட்டு கீழே போய் நீங்க பார்க்கணும்னு எனக்கு பிடிச்சிச்சு. உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்து வேணா பாருங்க.
பாத்தீங்களா? என் பிள்ளைய நான் காலை தோறும் அவங்கள ரெடி பண்ணி, ட்ரெஸ் பண்ணி அவங்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன். இந்த பூக்கள் எல்லாம் அவர் உடுத்தி வைக்கிறார். நம்ம வீட்ல வளர்க்கிற பூவா இருக்கட்டும், நாம யாரும் பூக்கள உடுத்தி வைக்கிறது இல்லல்ல. விதை போடுறோம், தண்ணி போடுறோம், அதுக்கான உரம் போடுறோம். ஆனா எங்க வீட்டுக்குள்ள இருக்க பூக்களையும் சரி, காட்டுல இருக்க லீலி புஷ்பங்களையும் சரி, அவர்தான் உடுத்தி வைக்கிறார். அவர் சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, உங்கள் பிதா. யாரோட பிதா? உங்கள் பிதா அவைகளை உடுத்தி வைக்கிறார். சில நேரம் நாம எப்படி நினைக்கிறோம்னா, அவைகளின் பிதா எங்களுக்கு ஏதோ பார்த்து பண்றாரு அப்படி. இல்ல, இல்ல. ஓகே. இன்றைக்கு இத இத தாண்டி சில விஷயங்களுக்கு போகணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. பிதாட்ட கேளுங்க. அப்பா, உம்முடைய ஆவி எனக்குள்ளாய் இருக்கிறது. என் ஆவியில் காதுகளை திறந்து, உம் ஆவியிடம் நான் கேட்கிறேன். என் ஆவியின் கண்களை நீர் திறந்திருக்கிறீர். என் காதுகளை உம் மார்பிலே நான் வைக்கிறேன். உம்முடைய துடிப்பு எனக்கு கேட்கட்டும். அதை நான் விரும்புகிறேன். இன்றைக்கு உம்முடைய துடிப்பு என்னவாக என்னை குறித்திருக்கிறது என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். அதை அப்படியே என் ஆத்துமாவுக்குள்ளாக என் சரீரத்துக்குள் நான் எடுக்கிறேன். ஆமென். ம். படத்தை பாருங்க எல்லாரும். இந்த வரைபடத்தை பாருங்க. தெரியுதா? ம். தெரியுதுன்னா எனக்கு சொல்லுங்க. இந்த வரைபடத்துல உங்களுக்கு என்ன தெரியுது? முதலாவது கேள்வி. இத பார்க்கும்போது உங்களுக்குள்ள எழும்புகிற உணர்வு என்ன? இந்த 2க்கும் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வரைபடத்தை வரைஞ்சவருக்கு எத்தனை வயது இருக்கும் அப்படின்னு? இது நீங்க சிலர் சொல்ற மாதிரி குழந்தை வரைஞ்ச படம் மாதிரி இருக்கலாம் பார்க்கும்போது. ஏன்னா அதை பார்க்கிறவங்க அப்படி நினைக்கிறாங்க ஒவ்வொரு கோணத்துல. அகலமான பெரிய தூரிகைகளோட என்ன பண்ணிருக்காங்க? அதை வரைஞ்சிருக்காங்க. உயரமா குச்சி மாதிரி இருந்த அந்த பெரிய உருவம், சதுரமான முகம், தலை. அதுல பயன்படுத்திருக்க நிறங்கள்ல கருப்பு நிறம். அது ரொம்ப கடுமையா ஒரு பக்கம் தெரியுது. சில நேரம் சிலருக்கு அது குளிர்ச்சியா தெரியலாம். பறவையோட ஒரு எண்ணம் தெரியுது. அழகு மாதிரி, சிறகு மாதிரி. மூக்கு முன்னாடி நீட்டிக்கிட்டு பெரிய கைகள் இன்னொரு பக்கம் பாக்குறீங்க. ஒரு அரக்க மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இத வரைஞ்ச ஓவியர் காரல் அப்பேல். 1947. அவர் 25, 26 வயசு அவருக்கு இருக்கும்போது அவர் இதை வரைஞ்சார். அது இப்பவும் அந்த ஹார்ட் இருக்கு. நீங்க ஸ்டெடலிக் ஆம்ஸ்டர்டாம் நெதர்லாந்துக்கு போனீங்கன்னா அந்த மியூசியம்ல இருக்கு. ஸ்டெடலிக் மியூசியம்ல 2006 தான் அவர் இறந்தார். நினைக்கிறேன் அவங்கதான் அந்த கோப்ரா அந்த மாதிரி ஒரு கலை யூனிட்டை செஞ்சுட்டு வந்தாங்க. வரைபடங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நம்புவீங்களா? இந்த ஹார்ட்டுடைய பேர் என்னன்னா, இந்த வரைபடத்தின் பேர், இதன் தீம் என்னன்னா, மை ஃபாதர், என் அப்பா, என் தந்தையின் உருவப்படம். இருபத்தாறு வயசுல அவருடைய அப்பாவை அவர் இவ்வாறு வரைய காரணம் என்ன? நீட்ட மூக்கு. நீங்க தான் சொல்றீங்களே பயங்கரமா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம். ஒரு அரக்கன் மாதிரி. அப்படி அவர் வரைகிறதுக்கு அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் இடையில என்ன இருந்திருக்கும்? நடந்திருக்கும். சில விஷயங்கள் இருக்கு அவங்க 2 பேருக்கு நடந்திருக்கு.
பட் அதோடைய சமரி என்னன்னா, அவருக்கு விருப்பமே இல்ல அவங்க அப்பாவை அழகா வரையணும் அப்படின்னு. அவங்க அப்பாவால் அவருக்கு ஏற்பட்ட காயங்கள், அவருக்கு இருந்த கசப்பான அப்பாவை குறிச்ச இந்த கடுமையான உறவுல இருந்த வெளிப்பாடு. அதனால முகத்தை சிதைக்கணும்னு சொல்லி வரைஞ்சிருக்காரு. அதனால கருப்பான பெரிய கோடுகளை பயன்படுத்தியிருக்காரு. அந்த அவருக்குள்ள எரியிற கோவத்தை காட்டுறதுக்காக சிவப்பு நிறத்தையும், ஒரு மனதில் அமைதியே இல்லை, அதனால டார்க் ப்ளூவை யூஸ் பண்ணியிருக்காரு. குழந்தை ஒண்ணு ஓவியம் வரைஞ்சது போல தெரியலாம். அது ஏன் அப்படி வரைஞ்சிருக்காருன்னா, முதிர்ச்சி அடைந்த பாணியில இருக்கிற தன் தந்தைய, அவருடைய அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் ஆணவத்தையும் நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியினால அந்த மாதிரி வரைஞ்சிருக்காரு. நான் உங்ககிட்ட உங்க அப்பாக்களை பார்த்து வரைங்க, உங்க அப்பாவை பார்த்து வரைங்கன்னு கொடுத்தா நீங்க என்ன வரைவீங்க உங்க சொந்த தகவல்? இந்த ஜேர்னிக்குள்ள வந்து பிதாவை அறிந்து இருதயம் குணமாக்கப்பட்ட பயணத்துக்கு முன்பதாக வரைஞ்சாலும், இப்பவும் வரைய சொன்னாலும் நீங்க உங்க அப்பாவை குறிச்சு என்ன வரைவீங்க? எல்லாருக்குமே உங்களுடைய பெற்றோர், உங்கள் தகப்பன் ஓகே என்ற லெவல்ல இருக்க முடியாது. சிலர்ல இருக்கவங்க, என் ஜேர்னில ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு அவங்க அப்பா யாருன்னே தெரியாது. எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க அம்மாவை வேலைக்காரியா வேலை செய்யும் போது இருட்டுல ஒரு தகாத விதமா ஒருத்தவங்க நடந்து கொண்டாங்க, ஒரு கூட்டமா வந்து. அதுல பிறந்த பிள்ளைதான், அப்பா யாருன்னு தெரியும். அவ என்ன வரைவா? அப்பா வளர்ந்து கூட அப்பா தெரியும், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கு அப்பாவை குறிச்சு. வரைங்கன்னா என்ன வரைவீங்க? பாதிக்கப்பட்டிருக்கிற கேரல்கிட்ட போயிட்டு கடவுளை பத்தி பேச முடியுமா? அப்படி டிராயிங்கே வந்து இப்படி இருக்குன்னா நீங்க போயிட்டு கடவுளை பத்தி பேசுவீங்களா? அப்படியே நீங்க பேசினாலும் அவர் கடவுளை என்னவா மனசுல எண்ணுவாரு? ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அவருக்கு ஏற்பட்ட முருகலால அவருக்கு அதிகமா கடவுள் மேல கோபம் வர வாய்ப்பு இருக்கு. அவருக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்களுக்கு, இதை கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு. இந்த சுவிசேஷத்தை அறியும் போது ஆரம்பத்துல எப்படி இருந்தீங்க? இப்ப கூட அப்பப்ப இருக்கு உணர்வு. அவர் கடவுளை நம்பினாரா? சரி, அப்படி அவர் கடவுளை நம்பி இருந்தா அவர் கடவுள் ஒரு அன்பான அப்பான்னு அறிந்திருப்பாரா? அவர் உங்கள்ட்ட கேட்கிறார், சரி கடவுளை நான் நம்புறேன், ஆனா கடவுள் எப்படிப்பட்டவரா இருப்பாருன்னு கேட்கும் போது நீங்க வாயை திறந்து என்ன சொல்லுவீங்க? அவர் யாருன்னு சொல்றீங்க? முதல்வர் ஒரு அன்பா இருப்பாரு. அன்பான தகப்பன் அப்பா நீங்க சொன்னீங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எப்படி இருக்கும்? பயங்கரமா ஒரு டிபேட் நடக்கிற ஒரு இடமாவே மாறும். டிபேட் நடக்கிற இடமா மாறும். புரியுதா? ஈஸி இல்ல. ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு தேவன் அப்பா, அன்பான அப்பான்னு சொல்றது அவங்க முன்னாடி முதலாவது யார தெரியுமா கொண்டு வரும்? காரல்கிட்ட போயிட்டு அவர் அன்பான அப்பான்னு சொல்லியிருந்தா அவருக்கு எந்த பிக்சர் தான் முதல்ல வரும்? இந்த மாதிரி பலர் தேவன் அன்பான ஒரு தந்தைன்னு புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்க, அறிஞ்சு கொள்ள முடியாம இருக்க இந்த மாதிரி காரணங்கள் இருக்கு. அவர் அன்பான அப்பான்னு கூட சொல்ல முடியாம இருக்கு. அதனாலதான் நாம எப்படி ஜனங்களோட பேசணும், எப்படி அவர் ஜனங்கள்ட்ட அவரை கொண்டு போறோம், அவரை அறிமுகப்படுத்த போறோம், உனக்கு ஒரு அன்பான அப்பா இருக்காரு என்பதை பேச வேண்டிய காலமாகவும் இருக்கு. அப்படியே நீங்க சொன்னாலும்
மனசுல அவரை நம்பலாமா வேண்டாமா? இதுக்குள்ள இருக்கீங்க. அவரை நம்பலாமா வேண்டாமா? அவர்கிட்ட என்ன முழுசா ஒப்படைக்கலாமா வேணாமா? ஒப்படைச்சிட்டோம்னா போட்டு புளிஞ்சிருவாரா? இல்ல அவர் அப்படி செயற்படுவாரா? இல்ல இந்த மாதிரி பண்ணுவாரா? அப்படின்னு பல குழப்பம் மனசுல இருக்குல்ல. ஏன் நான் மெதுவா சொல்லிட்டு போறேன்னா, உங்களுக்கு அந்த வரைபடம் வரணும். இந்த சம்பவங்களோட நான் ஒப்பிடும்போது. கிறிஸ்தவங்களா இருந்தாலும் கூட, கிறிஸ்தவங்களா இல்லாவிட்டாலும் கூட, இந்த ஜேர்னில இருந்தாலும், இதுல இருக்கவங்கள நான் பர்சனலா அவங்கள நான் ஸ்டடி பண்ணி பார்த்திருக்கேன். சில கட்டம் வரும்போது அவங்களுக்குள்ள கடவுள் யார் என்ற ஒரு எண்ணம் வருது. அவர் எப்படி இருக்காரு? தெரியாதவங்க நினைக்கிறது வேற. தெரிஞ்சவங்க கூட அவங்க சூழ்நிலையில கடந்து போற அனுபவிக்கிற கஷ்டத்தை பார்த்து அவரு எப்படி இருக்காரு? இவங்க எல்லாம் சொல்ற மாதிரிதானா? சூழ்நிலையை பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறதுக்கு கூட மனசு என்ன ஆகுது? தாவுது, தோணுது. பலர் கடவுளை தனிப்பட்ட ரீதியா அறிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படியே நினைச்சாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் ஒரு எட்டாத தூரத்துல இருக்கிற உணர்வுகளே இல்லாத ஒரு ஜீவன் மாதிரி இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியா நான் சொல்றது? ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்றாங்களோ, ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குதானே அவங்களுக்குள்ள. சிலர் அவரோடு உறவு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே போறவங்க ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ் போனாலும், கேதரிங் போனாலும் சிரிச்சிட மட்டும் கூடாது. சிரிச்சா உன்னை தண்டிப்பாரு அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஜட்ஜு மாதிரியும், ஒரு வெள்ளத்தாடி வச்சு கருப்பு ட்ரெஸ் போட்ட ஒரு ஜட்ஜோ இல்ல ஒரு பண்டிக்கிற ஒரு நபரா வானத்துல இருந்து கோபமா பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு எண்ணத்தை கூட உருவாக்கி வச்சிருக்காங்க. உங்களுக்குள்ள இருக்குதா இருக்கும். அப்படிதானே? பாத்தீங்களா? இவர் அப்பான்னு சொல்ல முடியுமா? அப்பா அப்படிதான் எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கு. இந்த மாதிரி நியாயாதிபதினு சொல்லி நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? இல்ல அப்படி ஜூம்ல உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு உள்ள வேலை நடக்குதா? கடந்த கால காயங்கள் நம்ம அவரை பார்க்கிற விதத்தையே மாற்றிட்டு, நம்ம வளர்ந்த மதங்கள்ல நமக்கு போதிக்கப்பட்ட விதங்கள், ஏன் கிறிஸ்தவம் என்ற ஒரு மதத்துக்குள்ள வந்தோம், அங்க வந்தாலும் அவரை காட்டின விதம், நம்ம சொந்த அப்பாமார்கள் கடவுளை பத்தி சொன்ன விதங்கள், இல்ல அவங்க நம்ம முன்னாடி வாழ்ந்து நமக்கு ஏற்படுத்தின கசப்பான ஒரு உறவு முறை, அவங்களுக்கு எங்களுக்குமான ஒரு உறவு முறை, ஒரு அன்பான தகப்பனை நாம அனுபவிக்க முடியாத அளவுக்கு நம்ம இருதயத்தை மனதை பாதிச்சுட்டு. அது உங்களால புரிஞ்சு கொள்ள முடியுதா நான் சொல்றது? நான் இதுவரைக்கும் என் ஊழிய காலங்கள்ல பார்த்ததுல அநேகமானருக்கு இது இருக்கிறவங்க கூட பெற்றோர்த்துவத்தினால உண்டான காயங்களும் கசப்புகளும் அவங்களோட உணர்வுகள்ல பதிஞ்சிருக்கு. சில இடங்கள்ல அவங்க ஏன் மேல பொங்கும் போது கூட நான் பார்த்திருக்கேன். அதுலயும் அவங்க அதிகமா பெற்றோர்த்துவ காயங்கள்ல கசப்புகள்ல பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதிகமா எந்த பெற்றோர்த்துவத்துல யார் மூலமா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா பேசுறவங்க எல்லாருமே அப்பா மூலம் தான் சொல்றாங்க. நான் ஒரு பிரதரோட பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், அவன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்த
ஒரு விஷயம் ஒண்ணு சம்பவம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் என்கிட்ட சொன்னது, சிரிச்சாரு. சிரிக்கும் போது அந்த சிரிப்புல சந்தோஷத்துக்கு ஒரு சிரிப்பு இருக்கும். ஆனா சந்தோஷத்தோடு கூடிய ஒரு பழி தீர்த்து கொண்ட ஒரு சிரிப்பு இருக்குல்ல, அந்த சிரிப்பை சிரிச்சாரு. நான் கேட்டேன், என்ன அப்படின்னு அந்த சம்பவம். எங்க அப்பா கடன் வாங்கினவன் எங்க அப்பா கன்னத்துல அரைஞ்சாரு பாருங்க, எங்க அப்பாவுக்கு அவன் அரைஞ்சான், அன்னைக்கு எனக்கு சந்தோஷம் இருந்துச்சு அப்படின்னு. புரியுதா நான் சொல்றது? அவங்க அப்பா ஒரு தடவை கடன் வாங்கியிருக்காரு, ஆனா வாங்கின அப்பாவை வாங்கினவன் கன்னத்துல அரைகிறான். அது அவனுக்கு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கியிருக்கு மகனுக்கு. இன்னொரு நபர் சொன்னா, எப்பெல்லாம் நான் சந்தோஷமா இருப்பேன்னா எங்க அப்பா வீட்டுக்கு வராத போது நான் சந்தோஷமா இருப்பேன். நீங்க நினைக்கிறீங்களா இவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு தேவன் இருக்காரு, அவர் எப்படி இருப்பார்னு கேட்டா அவர் ஒரு அன்பான அப்பா அப்படின்னு சொன்னா உடனே அவங்களால அக்செப்ட் பண்ண முடியும்? இதுல இருக்கவங்களே கஷ்டப்படுறாங்க. ஒரு சில புத்தகங்களை நான் வாசிச்சிருக்கேன். அதுல எனக்கு சில சம்பவங்கள் இதுக்கு ஏற்ற விதத்துல ஞாபகம் வந்ததே நான் சொல்ல விரும்புறேன். ஒருத்தர்ட்ட கேட்கிறாங்க, ஒரு புத்தகத்துல எழுதியிருக்கு, உன் வாழ்க்கையிலேயே நீ மிக மகிழ்ச்சியாக இருந்த தருணம் என்ன அப்படி. அப்ப அந்த நபர் தனக்குள்ள உள்ள பல வருஷமா அடக்கி வச்சிருந்த அந்த வலியையும் கோபத்தையும் திடீர்னு வெடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வெடிச்சு ஒரு விஷயத்த சொல்றாரு. அது எனது 19வது வயசுல என் பிறந்த நாள். அந்த நாள் என் அம்மாவும் அப்பாவும் கார் விபத்துல இறந்து போனாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். அது அந்த நபர் சொல்லும் போது அவரோட குரல்ல ஒரு கசப்பு, ஒரு கோபம் கலந்து இருந்திருக்கு. சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு நாளும் அவங்க அம்மா அப்பாவுக்கு அவனை பிடிக்காது, அவனை வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அவங்க அப்பா ரொம்ப வெறுத்தாரு. அவங்க அம்மா கோவப்படும் போதெல்லாம் சொல்லுவாங்களா சொந்த அம்மாவே, நீ தவறுதலா பிறந்தவன் அப்படின்னு சொல்லி அவனை காயப்படுத்திக்கிட்டே இருந்தான். இன்னொரு பையன் அவன் கதைக்கும் போது ஒரு விஷயத்த சொல்றான், என் அப்பா என் அம்மாவை அடிப்பாங்க, அடிச்சு ஒரு நாள் கத்தியால குத்துனதை என் கண்ணால நான் பார்த்தேன், அது என் மனசுல பெரிய காயத்தை உண்டாக்கிச்சு. அவங்க அப்பாவை குறிச்சு அவன் என்ன பிக்சர் வச்சிருப்பான் பாருங்க. அவன்கிட்ட போயிட்டு தேவன் எப்படி இருப்பாரு, அன்பான அப்பா. அப்பான்னு நீங்க வாய் திறந்தாலே முதல்ல அவனுக்கு யாரு ஞாபகத்துல வரும்? ஒரு பெண்ணு கிட்ட பேசும்போது அவ சொல்றா, தன்னுடைய சொந்த அப்பாவால, அண்ணன்களால, தாத்தாவால அவமானப்படுத்தப்பட்டிருக்கா, பாலியல் துஷ்பிரயோகமும் ஆக்கப்பட்டிருக்கா. அவர்கிட்ட போயிட்டு தேவன் எப்படி, அவர் ஒரு அப்பா அப்படின்னு சொல்ல முடியும்? ஒரு ரொம்ப ஸ்டபன் பண்ணக்கூடிய முரட்டுத்தனமான ஒரு பையனுடைய சொல், அவன் சொல்ற விஷயம். கடவுளை பத்தி பேசலாமான்னு கேட்ட போதுதான் நீ பேசலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறான். கொடுத்தோன்னா அவன் கேட்கிறான், சரி நான் இவ்வளவு நேரம் கேட்டேன், எனக்கு இப்ப சொல்லு கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படி. அந்த பிதாவின் இதயத்தை வெளிப்படுத்துகிற அந்த தேவ மனுஷன் அவன் கிட்ட சொல்றாரு, அவர் ஒரு அன்பான அப்பா. அதை கேட்ட உடனே அவ்வளவு நேரம் பேசாம இருந்தவன் முகம்லாம் கோபத்தால பொங்கி சிவந்து போயிட்டு அவன் சொன்னாரு, அப்பாவா, தேவனும் ஒரு அப்பாவா இருப்பாருன்னா ஏன் அப்பா மாதிரி இருப்பான்னா அவர் எனக்கு தேவையில்ல, அவர் உன் கூட நீ வச்சுக்கோ. பின்னாடிதான் தெரிஞ்சுச்சான் ஏன் அந்த பையன் அப்படி சொன்னான்னு. அவங்க அப்பா அவனுடைய சொந்த மகள், அதாவது இவனுடைய தங்கச்சி பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணிருக்காரு, அம்மாவை தொடர்ந்து அடிச்சிருக்காரு. அதனால தந்தைனாலே அவனுக்கு என்னது வெறுப்பு. இன்னொரு இளைஞர், அவனை பெற்றவங்களும்
அவனை வேணான்னு சொல்லி அவங்க பாட்டி தாத்தா வீட்டுல விட்டுட்டாங்க. ஆனா அவன் 5 வயசுல இவங்க கொண்டு போய் பாட்டி தாத்தாவும் அவனை கொண்டு போய் ஒரு அனாதை இல்லைன்னு சொல்றதை பார்க்கலாம். அனாதை இல்லதான், சிறுவர் காப்பகம் சொல்லி விட்டுட்டாங்க. அங்க இருக்கிறவர் வார்டன் ஞாயிற்றுக்கிழமை அவன் எலும்பல்ல, தேவாலயம் போகல அப்படின்னா அவனை போட்டு அடின்னு அடிக்கிறது, துன்புறுத்துறது. சரி, பல வருடம் கழிச்சு இந்த தேவராஜ்யத்தின் பணியை செய்யற ஒரு தேவ மனுஷன் அவன் பார்க்கிறான், அவர் பேசுறாரு. பேசின பிறகு அவன் இருதயம் அவங்க வீட்டாக்களை மன்னிக்குது. திரும்பவும் நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு நினைக்கிறான். அவன் வீட்டு வாசலுக்கு போறான். ஆனா அவன் சொந்த அம்மா அவனை பார்த்ததும் கோபத்துல கத்துறா, வெளியே போ, நீ வீட்டுக்குள்ள வராத அப்படி. இவனுக்கு என்ன நம்பிக்கை? இனி பிதா அன்பான் அப்பான்னு என்ன உறுதி சொல்ற? இன்னொரு பையன்டே சொல்றேன், ஒருபோதும் அந்த வழக்கறிஞர் சொல்றாரு, பையன்னா அது ஒரு அட்வொகேட் தான். அவங்க அப்பா அவனை பார்த்து என் மகனே நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு நாளும் சொன்னதில்லை. நான் உன்னை குறிச்சு பெருமைப்படுறேன், நீ எனக்காக மகனா பிறந்ததை குறிச்சு நான் சந்தோஷப்படுறேன் சொன்னது. இந்த விஷயத்த கேட்டுட்டு இருக்க நீங்க, உங்க லைஃபும் இதுக்கு சம்பந்தமாகலாம். நீங்க ஒரு மகனா இருந்து பார்க்கும்போது, ஒரு மகளா இருந்து பார்க்கும்போது சில விஷயங்கள், நிறைய கோவங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம், கசப்புகள். ஏன்னா அம்மா அப்பா ஆயிட்டாங்களே, அதனால நீங்க ஏதோ ஒரு விதத்துல அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சிலர் உங்க உயிரோட இல்லாம இருக்கலாம். இப்ப கிட்டத்துல ஷர்மி ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போனாங்க. ஜோய் அதிசயாவையும் லபீனா மகாதேவியும் கூட்டிட்டு நான் போயிட்டு வர சொன்னேன். உங்களுக்கு தெரியும், போன பாடி ஆஃப் கிரைஸ்ட் நடந்த சாட்டர்டே நான் போக இருந்தேன், பட் எனக்கு போக முடியல. அங்க ஷர்மி பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல எல்லாம் கேம்ஸ் நடத்துறாங்க. ஒரு குறிப்பிட்ட கேம்ஸுக்கு ஷர்மி தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்தாலும் முடிச்சுட்டு போறாங்க. பார்த்தா எல்லா கையிலையும் இந்த டாட் போர்டு இருக்கு தானே, டாட்ஸ்ன்னு சொல்லுவோம், 3 இருக்கும். அந்த புல்சைல அப்படி வீசணும், அந்த மாதிரி கையில வச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமா வீசுறாங்களாம். யாரு ஒரு பிக்சர் ஒண்ணு அதுல ஒட்டியிருக்கான். யாரோட படம், அதுல எரியுறாங்க அப்படின்னு போய் பார்த்தா அவங்களுடைய மெடிக்கல் லேபரட்டரியில வர பயாலஜிஸ்டோட அந்த போட்டோ ஷர்மி கையில கொடுக்குறாங்களாம். 3 கொடுத்து, நீங்களும் எரிங்க, அவன் கண்ணுல ஏறி, அவன் மூக்குல ஏறி, அவன் வாயில ஏறி, அப்படியே இருக்காங்க. ஷர்மி இல்லன்னு சொல்ல, சரி நாங்க எரியிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேர் எடுத்து ஃபுல்லா உடம்புல இருக்க எல்லா சக்தியும் பலனையும் கொடுத்து அப்படின்னு எரியிறாங்க. ஏன்னா அவ்வளவு அவங்க மனசுல அவரை குறிச்சிருக்கிற அந்த கோபம். இந்த மாதிரி இது நான் இது அவருடைய போட்டோ இல்ல, உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்தது. உங்க கையில யாரையாச்சும் இந்த மாதிரி ஒரு டிராஃப்ட் போர்ட்ல ஒரு அம்பை கொடுத்து 3 அம்பை வீசுன்னு யாத போட்டோவை கொடுத்தா, யாரோட போட்டோ நீங்க எரியலான்னு சூஸ் பண்ண கொடுத்தா நீங்க யாரு எடுப்பீங்க? அது ஒருவேளை உங்களுக்கு தான் தெரியும். உங்க அப்பாவா, உங்க கணவனா, உங்க சகோதரனா, இல்ல உங்க முதலாளிகளா? ஏன்னா நம்ம உலகம் இப்ப ரொம்ப வலியால பாதிக்கப்பட்டிருக்கு. பெயின். உலகமே எப்படி இருக்கு? வலியால பாதிக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கு. விவாகரத்து ரொம்ப அதிகமாயிட்டு.
குழந்தைகள் மீதான துன்புறுத்தலும் துஷ்பிரயோகங்கள். நியூஸ் பேப்பரை படிச்சா, சோசியல் மீடியால திறந்தா 3 வயசு பிள்ளைய 80 வயசு பாட்டிய, இந்த மாதிரி உலகத்துல மக்கள் விரக்தியிலையும் கசப்புலையும் கோபத்திலையும் இருக்கும்போது அவங்க கிட்ட போயிட்டு கடவுள் ஒரு அன்பான தந்தைன்னு சொன்னா அவங்க கிட்ட எப்படிப்பட்ட உணர்வு வெளிப்படும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க லைஃப்ல ஒரு அன்பான பாதுகாப்பான ஒரு தந்தையின் அனுபவம் அவங்களுக்கு இல்ல. தவறான ஒரு புரிதல் இருக்கு பரலோக தந்தையை குறித்து. அது அவங்களுக்குள்ள உருவாயிருக்கு. இதனாலதான் சிலர் கடவுளையே நம்ப மாட்டேங்கிறாங்க. நாத்திகர்கள் அதிகமா இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட பேசினாலும் அவங்க இந்த விஷயங்களை தான் சொல்லுவாங்க. இடத்துல கூட சாம் நேத்து நான் போட்டிருந்தேன்ல, நற்செய்தி சொல்றத பத்தி மத்தவங்களுக்கு. சாம் சொன்ன, அண்ணே முன்னொரு நாட்கள்ல நான் மெரினா பீச்ல நான் கைப்பிரதி கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு ஐயா விரசா என் கைப்பிரதியை கொடுத்ததை எடுத்துட்டு கேட்டாரா, கடவுள் நல்லவர் அப்படின்னு சொன்னா, இயேசு நல்லவர் அப்படி. இயேசு நல்லவரா? இயேசு நல்லவர்னா ஏன்பா இந்த சுனாமி எல்லாரையும் கொல்லுது? ஏன் மக்களுக்கு இப்படி நடக்குது? சரி, பெரியவங்க தான் பாவம் செய்யறாங்க, குழந்தைகளுமா அப்படி பண்ணிச்சு? மக்கள் அவ்வளவு வழியில இருக்கிறாங்கல்ல. கடவுள் இருக்கிறாரா இல்லையா? நிறைய பேர் கடவுள் அவங்கள மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கடவுளையே மறந்துட்டாங்க, புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா வழியிட தாக்கம். ஒருவேளை இப்படி நினைக்காதீங்க, 3rd கிளாஸ், 1st கிளாஸ், 2nd கிளாஸ் இப்படி பிரிக்கிறாங்களா சமுதாயத்துல? ஒவ்வொரு தட்டு, 3ஆம் தட்டு, 2ஆம் தட்டு, ஒண்ணா. நாங்க 3ஆம் தட்டுல இருக்கோம், 3rd கிளாஸா? அப்படின்னா 1st கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு இந்த வழி இருக்காது. நாங்க 2nd கிளாஸா இருக்கோம், 1st கிளாஸா இருக்கவங்களுக்கு வழி இருக்காது. இல்ல 1st கிளாஸா இருக்கவங்க எங்களுக்கு தான் வழி, 3rd கிளாஸா இருக்கவங்களுக்கு இருக்காது. இந்த வழி இப்ப கிளாஸ் எல்லாம் பாக்குறது இல்ல. எல்லா நிலையினரும் இந்த உலகத்துல உடைந்த உறவுகளின் வழியில தான் இந்த சமூகத்தை முகம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு தம்பிகிட்ட நான் கிட்டத்துல பேசினேன். கேட்டேன், உனக்கு கடந்த கால சிறு வயதுல இருந்த ஒரு வழி, அதன் தாக்கம் இப்ப இருக்குதா அப்படின்னு கேட்ட போது, இல்லண்ணே நான் உங்ககிட்ட எல்லாம் சொன்னேன்ல ஒரு காலம், அதோட எனக்கு சரியாயிட்டு. அப்படியா? இந்த மாதிரி உணர்வுகளை இப்ப வளர்ந்த நீ இந்த காலத்துல உணர்ந்திருக்கியான்னு கேட்டா, கிட்டத்தட்ட சில சந்தர்ப்பங்கள்ல நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயத்த எனக்கு இவ்வளவு பாதிப்பு நடந்துட்டு அத சொன்னா பூரணமா சுகமா இருக்குதா அப்படின்னு பார்த்தா, திரும்பவும் சில சூழ்நிலைகளுக்கு நாங்க முகம் கொடுக்கும் போது அதை எட்டி பாக்குது. கடவுளை ஒரு தேவனா, ஒரு தந்தையா புரிஞ்சிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் சின்ன வயசுல நடந்த கசப்பான அனுபவமா? ஆமா. ஆனா அது மட்டும் இல்ல. இப்ப சிலர் அவங்க தனிப்பட்ட ஜெப வேலையில கூட, இல்ல அவங்க தனியா இருக்கும்போது, மனசு நொந்து போய் இருக்கும்போது கூட, ஏன்னா ஒரு சந்தோஷமான நேரத்துல கூட ஏதோ ஒரு உணர்வுல அவங்க வாயால அவரை அப்பா அப்படின்னு சொல்றதுக்கு கஷ்டப்படுறாங்க, என் தந்தையே அப்படின்னு சொல்ல. ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கு. ஏன்னா தனிப்பட்ட ரீதியா அவர் அந்த இடங்கள்ல நாம அறியாம இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, கடவுளை பத்தி நீங்க கேள்விப்படுறதுக்கும், அவர் அன்பான தந்தைன்னு கேள்விப்படுறதுக்கும், தனித்துவமா நீங்க அறிஞ்சு கொள்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும்.
அன்பான தந்தைன்னு சொல்லி எவ்வளவு நாம செய்தி கேட்டாலும், சில விஷயங்கள் வாய் திறந்து சொன்னாலும், உங்கள் கடந்த கால காயங்களை சொன்னாலும், ஆனா நீங்க தனித்துவமா அவரை அறிகிற இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் முன்ன நான் சொன்ன இடத்துக்கும் வித்தியாசம் உண்டு. வேதத்துல சொல்லுது இல்ல, யோவான் 1:12 எடுத்து வாசிங்க. அவரை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டுட்டோம்னா நாம அவரோட பிள்ளையா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லுது இல்ல. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். புரியுதா நாங்க சொல்றது? இந்த வசனத்துல பிள்ளைகள் ஆயிரலாம். இயேசு கிறிஸ்துவ நம்பி அவர் என் பாவங்கள் எல்லாம் கழுவினாரு, என் பாவத்துக்காக மரித்தாரு, உயிர்த்தெழுந்தாரு அப்படின்னு விசுவாசிச்சாரு, அவர் நம்ம வாழ்க்கையோட ஆண்டவராயிருக்காருன்னு ஏற்றுக்கொண்டாலே நாம் அந்த உறவுக்குள்ள வந்துடலாம். ஆனா அறியப்படணுமே, அவரை நாம தனித்துவமா அறியணுமே. அதுல சிலருக்கு இன்னும் தடை இருக்கு. இப்போ அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாலும் சில சூழ்நிலைகள்ல, சில மனதளவான எண்ணங்கள்ல அவர் எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஒரு கடவுள் மாதிரிதான் நாம நினைக்கிறோம். அவர்கிட்ட போனாலே இந்த ஜட்ஜு காட் மாதிரிதான் போக மனசு சில இடங்கள்ல தோணுது. அவர் ஒரு அன்பான அப்பான்னு கூப்பிட முடியாம இருக்குல்ல. அப்பா உறவுல இயேசு கூப்பிட்ட விதமாக கூப்பிடுறத பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆனா வேதம் சொல்லுது நமக்கு, நீங்க ஜெபிக்கும் போது என்ன பண்ணுங்க, பிதாவேன்னு கூப்பிடுங்க. அந்தப்பட்ட ஆவி உங்களுக்குள்ள, சுவிகார புத்திர ஆவி உங்களுக்கு தந்திருக்காரு. அவ்வளவு நெருக்கமா நம்ம கூட இருக்க விரும்புறாரு அப்படின்னு சொல்லுது. அப்படி சொல்லியும் நமக்கு ப்ரெஷர் ஆகும்போது, டிப்ரெஷன் வரும்போது, நம்ம மனசு நிறைய விஷயங்கள் அலைமோதும் போது, யோசிக்கும் போது, கவலை வரும்போது அவர் தள்ளி இருக்க ஒரு மாதிரி உணரும். அதுல அவருடைய ஈடுபாடு இல்லாத மாதிரி தெரியுது. ஏன்னா என் வாழ்க்கையில இருந்த சொந்த அப்பா எனக்கு கடினம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் சில இடங்கள்ல என் வாழ்க்கையில அவர் தன்னுடைய ஈடுபாட காண்பிக்காதனாலையும் அவருடைய அப்சன்ஸ் அங்க இருக்கனாலையும் நிஜமான அப்பாவை அறியும் போது கூட எனக்கு அந்த உணர்வு வந்துகிட்டு தான் இருக்கு. நான் சொல்றது புரியுதா? அந்த நெருக்கமா உணர முடியாம கஷ்டப்படும். எப்படிதான் இருந்தாலும் நமக்குள்ள பலருக்கு உள்ள இருக்கிற பழைய காயங்கள், அதுதான் நம்ம அவரை நம்ப முடியாம தடுக்குது. ஒரு மாதிரி மனசுல அந்த காயங்கள் ஒரு தழும்பு மாதிரியே இருக்குது. அதனால அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கைய கூட்டுமான்னு பார்த்தா குறைவாதான் இருக்கு. பைபிள்ல உணர்வு பூர்வமான காயங்களுக்கு பல உதாரணங்களான சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சம்பவங்கள் சொல்லப்படும் போது, உணர்வு பூர்வமான காயங்கள் அதுல சொல்லப்படும் போது அது எப்படி சொல்றாங்கன்னா, காயப்பட்ட நொறுங்குண்ட ஆவி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 15-13 வாசிங்க நீதிமொழி. மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோதுக்கத்திலானே ஆவி முறிந்து போம். மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். 18-14 நீதிமொழி. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? இந்த வாக்கியெல்லாம் வாசிச்சிருக்கீங்களா? தெரியுமா அது என்ன சொல்லுதுன்னு? அந்த வாக்கியத்துடைய விளக்கம், ஒரு மனுஷனுக்கு சரீர ரீதியான பாதிப்பு ஏற்பட்டா
அவனது மனதுல இருக்கிற உறுதி இருக்குல்ல, மன உறுதி, அததான் ஆவின்னு நாங்க சொல்றோம். அதால அவன் அதை தாங்கிடும். எத? சரீர ரீதியான பாதி, மன உறுதியினால தாங்கிடும். ஆனா மனமே உடைஞ்சிட்டுனா, ஆவி நொறுங்கி போயிட்டுனா, அந்த மனுஷனால எழவே முடியாது. நான் உங்க கூட நிறைய பேசலாம், பட் இந்த மந்த்லி கேதரிங் இவ்வளவுதான் பேசணும் அப்படின்னு நான் ஒரு தீர்மானத்துல இருக்கனால இந்த வசனத்தை இருக்க வாசிங்க. சங்கீதம் 34:18. சரி, என் நிலை இப்படி இருக்கு, இந்த மாதிரி உணர்வுகள் எனக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வேத வாக்கியமா இதை நான் உங்களுக்கு பேசவும், இதை வச்சு உங்களுக்காக செபித்து உங்களை ஆசீர்வதிக்கவும் நான் விரும்புறேன். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். உடைஞ்சு போன உள்ளத்தாருக்கு அப்பா ரொம்ப அருகில இருக்கார். கையை நீட்டி தொடக்கூடிய அளவுல இருக்கார். ஆவியில நொந்து போயிருக்கீங்களா? அப்பா உங்களை காப்பாற்றுவார். உடைஞ்ச உள்ளத்துக்கு அருகில் இருக்கிற அப்பா நொந்து போன இருதயம் உள்ளவங்களுக்கு காப்பாற்றுகிறவரா இருக்கு. நான் உங்களுக்காக பிதாட ஒரு சத்தத்தை உங்க மேல பேச விரும்புறேன். அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடிக்கோங்க. நான் சொன்ன எல்லாம் ஆரம்பிக்கும் போது உங்க ஆவிக்குரிய காதுகள் பிதாவின் மார்புல சாஞ்சிருக்கட்டும் அப்படின்னு அவரோட துடிப்பு உங்களுக்கு கேட்கட்டும். ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் அப்படியே கண்ணை மூடி அமைதியா இருங்க. நல்ல ஒரு பெருமூச்சு உள்ள எடுத்து breathe in, breathe out. ஒரு 2-3 தரம் மூச்சு உள்ள எடுத்து அப்படியே வெளியே விடுங்க. கண்ணை மூடுங்க. என் அன்பு உன்னை சுமக்கிறது. என் அன்பு பிள்ளை, என் அன்பு உன்னை சுமக்கிறது. நீ பிறக்கும் முன்பே நான் உன்னை என் அன்பான கரங்களால் ஏந்திருந்தேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ பிறக்கிறதற்கு முன்பே என் அன்பார்ந்த கரங்களால் நான் உன்னை ஏந்தி இருந்ததை உன் கண்கள் காண வேண்டும். அந்நாள் தொடங்கி என் நேச அணைப்பானது இன்று வரை உன்னை சூழ்ந்திருக்கிறது. அன்று முதல் இன்று வரை நான் உன்னை நெருக்கமாக பார்த்து கொண்டேன், தாங்கி வருகிறேன். நீ வளர வளர உனக்கு வயது கூட கூட உன் வாழ்க்கை பாதையில் ஒவ்வொரு நாளும் என் நிலையான அன்பு உன்னை தாங்கிக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் நான் உனது நிஜமான அப்பா, உன் அருகில் இருக்கிறேன். உன் ஜீவன் எனக்குள் மறைந்திருக்கிறது. உன் ஜீவன் எனக்குள் தங்கி இருக்கிறது. உண்மை என்னன்னா, என் அன்பு உன்னை ஒவ்வொரு அடியிலும் சுமந்து கொண்டே வந்திருக்கிறது.
நீ ஒருபோதும் தனிமையாய் இல்லை, நான் இருக்கிறேன். என் மகனே, என் மகளே, ஒரு குழந்தையை போல நீ அமைதியாயிருந்த என் ஆவியினிடம் செவிகள் தருபடி நீ கேட்டாய். என் நெஞ்சின் மீதும் தலையை வைத்த போது என் இதய துடிப்பை நீ கேட்க முடியும். உன்னை என் அன்பிலிருந்தும் என் பிரியமான குமாரனிலிருந்தும் பிரிக்கவே முடியாது. உன் அப்பா நான் எல்லாம் வல்ல தேவன். ஜஸ்ட் ரிலாக்ஸா இந்த உணர்வை தொடர்ந்து அவர் உங்களுக்குள்ள கொண்டு போவார். இதை பற்றி நான் உங்களோட பேசிக்கொண்டு போலாம். ஆனா நான் விரும்புறேன் அதை ஒவ்வொரு மாதமும் மந்த்லி கேதரிங்ல அதை கண்டினியூ பண்ண. நான் இன்றைக்கு பேச வந்த விஷயத்துல ஒரு பகுதியை தான் நான் உங்க கூட பேசுறேன். அதை நான் முடிக்கல. அது தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் கொண்டு போக நினைச்சிருக்கேன். இன்றைக்கு இந்த இடம் உங்களுக்கு தேவையான ஒரு இடம். அதனால இந்த இடத்துல ரெஸ்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல இலை பாருங்க. இன்றைக்கு நான் பேசின விஷயத்த உங்க தகப்பனே உங்க கூட பேசினதாக, தகப்பனின் ஆவியானவர் பேசியதாக எடுத்து இந்த சீசன் அப்படியே உங்களை அவர் நடத்துற விதத்துல பயணிக்க. அடுத்த மாசம் மந்த்லி கேதரிங்ல இதுல மிகுதியான விஷயத்த நான் திரும்பியும் தொடரும். இது தொடர்ச்சியா மந்த்லி போ. உங்க காயங்கள் குணமாக, காயப்பட்ட உணர்வுகள் அவர் உங்களை சந்திப்பாரு. அதனாலதான் மந்த்லி கேதரிங். பிதாவை அழிவதும் குமாரத்துவத்தில் வளர்வதும் என்று நான் பேசிட்டு இருக்கேன். இயேசு கிறிஸ்து பிதாவை அறிந்து ஒவ்வொரு நொடியும் இந்த பூமியிலே குமாரனாய் வாழ்ந்து வெளிப்பட்ட மாதிரி நீங்களும் நானும் வாழும்படி அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நம் இருதயங்களை ஊற்றிருக்கிறார். நம்ம லைஃப்ல தந்தைத்துவத்துல வந்தவங்களாலே நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் சொல்லி அவங்களுடைய வார்த்தைகள், அவங்க பேசின விதங்கள், சில விஷயங்கள் நமக்கு அது எல்லாத்தையுமே பிதா இந்த காலகட்டத்துல உங்களை குணப்படுத்தி உங்களை வளர்க்கணும்னு விரும்புறாரு. தேவ மனிதர்களால் உங்களுக்கு ஒருவேளை கஷ்டங்கள் உண்டாயிருக்கு. மந்த்லி கேதரிங் இவ்வளவு காலம் நான் க்ளோஸ் குரூப்பா தான் வச்சிருந்தேன். இந்த ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி நான் ஃபீல் பண்ணேன், நீங்க உங்க கூட தொடர்புல இருக்கவங்களை கூட்டிட்டு வாங்க. நீங்க கேட்டீங்க முன்னாடி ஜனவரி மாசம் நம்ம டிசம்பர் எண்டுல நம்ம நடத்தணும், ஒரு சிலரை இன்வைட் பண்ணி வரலாம். அப்புறம் அதுக்கு பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் வரட்டுமான்னு கேட்டபோது இல்லப்பா நீங்க மாத்திரம் வாங்கன்னு சொன்னேன். ஆனா இந்த மாசம் நான் உங்களுக்கு ஒரு கால் கொடுக்குறேன். யாரெல்லாம் பிதாவை அறியணும், குமாரத்துவத்துல வளரணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ, உங்க இருதயத்துல அவங்கள தெரியும், அவங்க முகங்கள் தெரியும், இங்க இருக்கணும்னு விரும்புறீங்களோ, அவங்கள மந்த்லி நீங்க கூட்டிட்டு வரலாம். நீங்க அறிந்த அப்பாவை, ஆனா அவங்கள கூப்பிடும் போது, அடுத்த முறை கூப்பிடும் போது இந்த முறை நான் பேசுனதை அவங்க கூட ரிலேஷனலா பேசிட்டு கொண்டு வாங்க. அப்பதான் அடுத்த முறை நான் பேசும்போது புரிஞ்சா. பிதாவை குறித்த நல்ல செய்திய மக்களுக்கு சொல்லுங்க. நான் முன்ன சொன்ன போலதான் இந்த சீசன் சுவிசேஷ பிதாவின் அன்பை சொல்லுங்க.
மக்களுக்கு தேவ அன்பை சொல்றதுக்கு பல விதங்கள், விதிமுறைகள் அல்லது வழிகளை தேடிட்டு இருக்காதீங்க. ரொம்ப சிம்பிளானது என்னன்னா, நீங்க எப்படி இயேசுவை உணர்ந்தீங்க, அனுபவித்தீங்க, தொடப்பட்டீங்க. ஒரு தனிநபர் மூலம் நீங்க தொடப்பட்டீங்கன்னா, தனிநபர் ஊழியத்தை நீங்க செஞ்சாலே அது உங்களுக்கு கனியா. தனிநபர் மூலம் என்கிட்ட ஒருத்தர் நற்செய்தி சொன்னாரு, அதன் மூலம் நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் என் வாழ்க்கையில. உங்ககிட்ட அந்த கிருபை உங்க மேல இருக்கு. நீங்க தனிநபர் சுவிசேஷம் இலகுவா சொல்லலாம். சொல்லிதான் பாருங்களேன். ஒரு பிரசங்கத்தின் மூலம் நீங்க தொடப்பட்டீங்கன்னா, செய்தி மூலம் நீங்க செய்தி கொடுக்க ஆரம்பிங்க. செய்தி கொடுக்க ஆரம்பிங்க. சோசியல் மீடியா, மக்கள் கூடுற இடங்கள்ல செய்தி கொடுங்க. ஒரு தெருவுல பிரசங்கிக்கும் போது நீங்க தொடப்பட்டீங்கன்னா, நீங்க தெருவுல பிரசங்கிக்கலாம். கைப்பிரதி மூலம் நீங்க தொடப்பட்டீங்கன்னா, நீங்க கைப்பிரதி அடிச்சு கொடுங்க, பேசுங்க. நீங்க எல்லாம் செய்யலாம். ஆனா இத செய்யணும் என்பதை நான் வலியுறுத்துறேன். இதையும் செய்யுங்க. நான் சொன்னேன்ல, எங்க அம்மா அப்பா எங்க அம்மா ஒரு உன்னத அனுபவத்துக்குரிய ஜெப கூடுகைக்கு போகும்போது தேவனை அனுபவிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி நீங்க ஜெப கூடுகைகள் நடத்துங்க. எங்க அப்பா ஒரு வீட்டு கூட்டத்துக்கு போறாரு. அங்க இந்தியால இருந்து ஒரு சகோதரி செய்தி பகிர்ந்து கொள்றாங்க. செய்தி அவரை தொட்டுச்சு. வீட்டு கூட்டங்கள் நடத்து. எப்படி சஜீவன் எப்படி இயேசுவை ஏற்றுக்கிட்ட? ஒரு தனிநபர் சொன்னதா இல்ல எப்படி? எங்களோட அண்ணா என் கூட பேசும்போது நான் சொன்னேன். அப்ப அந்த கிருபை சஜீவன் மேல இருக்கும். சஜீவன் தனிநபரா சொல்ல ஆரம்பிச்சா. அது பெர்னார்டுக்கு எப்படி இயேசுவை அனுபவிக்க ஆரம்பிச்சீங்க? ஜாதா மீட்டிங் போனேன். ஜாதா இங்க மன்னார்லையா? அப்படின்னா நீ அப்படி கருத்தரங்குகள் நடத்த ஆரம்பி. 2-3 பேரை கூப்பிட்டு நீ பேச ஆரம்பி. ஷர்மிலன்ட்ட அதுக்கான ஆலோசனை கேளுங்க. அந்த கிருபை உங்க மேல இருக்கும். ஒரு தெய்வீக, அதாவது கருத்தரங்குன்னு நான் சொல்றதை காட்டிலும் அதுல போதிக்கும் போதா இல்லாட்டி அதுல ஜெபிக்கும் போதா எப்படி? ப்ரே பண்ற டைம்ல கடைசியில். அப்ப நீ எல்லாருக்கும் இப்ப ப்ரே பண்ணு. கூப்பிட்டு ப்ரே பண்ணு. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அப்புறம் அது ஒரு கருத்தரங்கா மாற்று. அப்ப யாருமே சொல்ல முடியாது நான் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு தெரியாது. எல்லாருமே ஏற்றுக்கொண்ட விதம் இருக்குல்ல. எல்லாருமே ஏற்றுக்கொண்டீங்கல்ல. ஷைனி எப்படி பாஸ்டர் பொண்ணா பிறந்த நாளையா? அண்ணன் இதுலதான் யாதா மீட்டிங் வந்துதான் உண்மையா நான் உணர்ந்து ஜீசஸ ஏற்றுக்கிட்டேன். அது வரைக்கும் சும்மா பாரம்பரியமா சர்ச் போறது வாருது அப்படி இருந்தேன். அப்ப அதே மாதிரி அதுல எந்த தருணத்துல இல்ல அந்த யாதா மீட்டிங் நடக்கிற டைம்ல அண்ணன் பேசும்போது நான் அதுக்கு முன்னாடியே அன்னைக்கு மார்னிங்கே ட்ரீம்ல கண்டேன். நீ உன்னத வெளிப்பாடுகள், கனவுகளை பத்தி பேசு. மத்தவங்ககிட்ட கதை, ஜெபி. அவங்கள கூப்பிட்டு ஒரு 5-6 பேரை வட்டமா உட்கார வச்சு பேசு. இந்த 6 மாசம் நாம அநேக தேவ பிள்ளைகளா இருக்கிறவர்கள், இந்த பூமியில இருக்கிறவர்கள் யாருமே பிசாசின் பிள்ளைகள் இல்லை, பிதாவின் பிள்ளைகள். ஆனால் பிதாவை தெரியாம இருக்கனால அந்த பிள்ளைகளை குமாரத்துவத்துல அவங்க பங்கெடுக்க வைக்கணும். இந்த 6 மாசத்துல நான் ரொம்ப அதை உங்களுக்கு வலியுறுத்த விரும்புறேன். யாருமே ஒன்னும் பண்ணாம இருக்கக்கூடாது. நன்மை செய்கிறவர்களாயும் பிசாசின் வல்லமைகள் அகப்பட்டவர்கள் விடுதலையாக்கணும். சுகப்படுத்துங்க, போயிட்டு செபிங்க, ஹீலிங் பண்ணுங்க. தேவன் ஏதோ ஒரு வார்த்தை கொடுத்தா அதை சொல்லுங்க. நான் உங்களை பிளஸ் பண்றேன். உங்க ஆவி, ஆத்மா, சரீரம், உங்கள் எண்ணங்கள், உங்களுடைய பிசிக்கலி, பாடி, எமோஷன் எல்லாம் பிளஸ் பண்றேன். ஃபெலோஷிப் ஆரம்பிங்க. கூடுகைகள் ஆரம்பிங்க. பாடி ஆஃப் கிரைஸ்ட் செஷன்ஸ் நேரம் ஒரு காலத்துல யூடியூப்ல வரும்போது இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய பிக்சர் உங்களுக்கு அந்த செய்தியில நீங்க அடையலாம். அதுல வாரவங்களுக்கு தெரியும். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஸ்பெஷலி அப்பப்போ நான் உங்க எல்லாருக்காகவும் ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறேன் இந்த நாட்கள்ல, உங்க சரீர சுகத்துக்காக. அதனால உங்களுடைய எலும்புகள், ஊன் அணுக்கள், தசைகள், உடைய தலை பகுதி, நெத்தி, முகங்கள், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மூட்டு பகுதிகள், எங்கெல்லாம் எலும்பு தேய்மானம் இருக்கோ, அந்த இடத்துல ஜீவன், எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க, யாரெல்லாம் ஆணி, போல்டு, மெட்டல் வச்சிருக்கீங்களோ, விபத்துகள் எல்லாம், எலும்பு முறிவானா அதெல்லாம் டிசாப்பியர் ஆகட்டும். அது மறையட்டும். வயிற்று அடிப்பகுதியில யாருக்கெல்லாம் ஸ்டோன்ஸ் இருக்கோ அதெல்லாம் மறையது. சிலர் உங்ககிட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, உங்க சொந்தங்கள்ல கிட்டத்துல கூட எல்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. கேன்சரா இருக்கிறவங்களோட கேன்சர் எல்லாம் வந்து அப்படியே வெளியே வந்து விழ வேண்டியது விழட்டும், டிசாப்பியர் ஆக வேண்டியது டிசாப்பியர் ஆக. குழந்தை சரியான பொசிஷன்ல தங்காம அந்த தங்க வேண்டிய கருவுக்கு வெளியே வந்து தங்கிட்டு இருக்குன்னா அது எல்லாமே சரியா காட் கிரியேட் பண்ண அந்த பொசிஷன்ல வந்து தங்க. நெஞ்சில் அடிக்கடி வர வலிகள் அது எல்லாத்துக்கும் மேலையும் நான் ஜீவனை பேசுறேன். என்னென்னலாம் மிரக்கல் அவங்க டிசைர் அவங்க பாடியில விரும்புறாங்களோ ஹீலிங்ஸ, அந்த க்ளோரியை நான் ரிலீஸ் பண்றேன். சிலருடைய அப்பா அம்மாக்கள் இந்த நாட்களில் சுகவீனம் அடைந்திருப்பார்கள். அதை குறித்து நினைக்கிற பிள்ளைகள் இப்பொழுது அவர்களோடு சேர்ந்து நான் அவர்கள் மேலே சுகத்தை பேசுகிறேன். இவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் இவர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்தார். ஹீலிங் மிரக்கல் டெஸ்டிமனிஸ் இருந்தா அதையும் அனுப்பி வைங்க. நாங்க பாக்குறேன், கேட்கிறேன். Take care. Love you. Bye-bye.